சில குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அந்த உத்தேசவனை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் எந்த கமெண்ட்டும் வரலை. அதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதோட என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரை 30 மினிட்ஸ் இழுத்து ரெக்கார்டிங் உட்காந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணி என் வாய்ஸ் இன்னைக்கு சுத்தமாக மாறிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோக்குள்ளே நுழைஞ்சிடலாமா? போன சீனில் நம்ம எதோடு விட்டுருப்போம்னா, ஜிகே வந்து டே கிட்ட நம்ம மக்களுக்கு நம்ம சோல்ஜர்ஸ் தேடி ட்ரைனிங் கொடுக்கணும் அதோடு நிப்பாட்டியிருப்போம். அதோட நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம மக்களை பாதுகாக்க நம்மளுக்கு சோல்ஜர்ஸ் தேவைட்ட அதுக்காக நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் ட்ரைனிங் கொடுக்கணும். நியூ சோல்ஜர்ஸை நம்ம எடுத்து நம்ம ட்ரைனிங் கொடுத்தா தான் நம்ம அடுத்த வாருக்கு ரெடியாக முடியும்ட்டு எம்பரட்ட. அதனால் எல்லாத்துக்கிட்டேயும் ட்ரைனிங்காக அதிகமாக்கணுன்ட்டு நம்ம எப்படியாச்சும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ட்டு அடுத்த வாரக்குள்ளே நம்ம படை வீரர்கள் ரெடியாக இருக்கணுன்ட்டு. அடுத்த வாரம் எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாதுட்ட. நம்ம எப்படியாவது நம்ம அதை பார்த்துக்கணுன்ட்டு நம்ம எப்படியாச்சும் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் ட்ரைனிங் கொடுத்துடணுன்ட்டு சீக்கிரம். கிங், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க கிங். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்குறது என்னோட விஷயம். நான் அந்த ட்ரைனிங் கொடுத்துட்றேன் கிங். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் வார்க்குள்ளே நம்ம சோல்ஜர்ஸ் ரெடியாக இருப்பாங்க. இதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ டே இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அதுவும் கிங்கு கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு நம்ம கிங் ஜேகே வந்தா, எம்பரட்டா நீங்கள் நல்ல விஷயந்தான் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நெக்ஸ்ட் வார்க்குள்ளே நம்ம படை வீரர்கள் ரெடியாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். அடுத்த வார் வரும்போது நம்மளால் ஜெயிக்க முடியும். எம்பரட்டா எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கட்டையும் வந்தா, கிங், உங்கள் கட்டளையே என்னோடய சுவாசம். நான் எப்பயுமே உங்களோட நன்றியோட விசுவாசத்தோடு தான் இருப்பேன், எப்பயுமே இருப்பேன். இந்த வார் நம்ம ஜெயிச்சிருவோம். நம்மளோட எதிரி நாடு மக்களை கொல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் கிங். நான் பாதுகாவலராக இருக்கேன் கிங். மக்களுக்கும் சரி நம்ம நாட்டுக்கும் சரி. ஓகே செல்ல குட்டீஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். பி சேஃப், ஹாப்பியாக, ஹெல்த்தியாக இருங்க. நெக்ஸ்ட் பார்ட் சூன் வரும். எல்லாருமே ஆவலாக இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. டைம் ட்ராவலில் வேணும்னு கேட்குறீங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி தான் டைமிங் குறைச்சலாக தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 30 மினிட்ஸ் அப்படின்றது பெரிய விஷயம். என்னால் அவ்வளோ நேரம் உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால எந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க செல்ல. நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா ரொம்பவே சாரி செல்ல குட்டீஸ். ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். தகதோம் தக தரி கிட்ட தோம் தக தரி கிட்ட கிட்ட தகதோம்